இந்த அர்ஷத் என்டர்பிரைசஸ் நேம் உருவாக்குறதுக்கு சாதாரணமாக இந்த நேம் உருவாகலை. இந்த நேமை கொண்டு வர்றதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த வேலையை நான் அவ்வளோ ஆர்வத்தோடு கற்றுக்கிட்டேன். ஆனால் எனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு யாருமே இந்த ஃபீல்டில் இல்லை. ஒரு இடத்துல 2 இடத்துல இல்லை, 4 இடத்துல நான் வேலை செஞ்சு இந்த வேலையை கற்றுக்கிட்டு நான் தனியாக ஸ்டார்ட் பண்ணணுன்னு தான் உருவானது தான். நான் தாம்பரத்தில் ஒரு பிரான்ச்சை உருவாக்கினேன். அந்த தாம்பரத்தில் 1.5 year 2 years ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபைனான்சியல் ப்ராப்ளம் பயங்கரமாக லாஸ் ஆயிடுச்சு. அப்பயும் நான் இந்த பிஸ்னஸை நான் ட்ராப் பண்ணக்கூடாதுன்ட்டு அடுத்து அதை நோக்கி ஓடணுன்னு தான் நான் மதுரையில் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணேன். இது அப்பயும் அடுத்த ஸ்டெப்புக்கு யாருமே போக விடலை. ஏன்னா போட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்தது, எதிர்ப்பும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அப்பயும் நான் விடாமுயற்சி தான் விடவே இல்லை. அதை அடுத்த நோக்கி தான் ஓடிட்டு இருந்தேன். நம்ம இன்டீரியரை தாம்பரத்துலேயும் நம்ம யூனிக்காக பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். நம்ம அதே மாதிரி நம்ம மதுரையிலையும் நம்ம அடுத்த கண்டத்துக்கு நம்ம கொண்டு போகணுன்ட்டு தான் நினச்சி அடுத்த பிரான்ச் நம்ம மதுரையில் ஓப்பன் பண்ணோம். தாம்பரத்தில் எப்படி நான் பண்ணி கொடுத்துடணும் அதே மாதிரி மதுரையிலேயே நான் குவாலிட்டியாக பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். மக்கள் எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்தாங்க. இந்த ஆதரவுனால நான் இங்கே ஒரு அர்ஷத் என்டர்பிரைசஸ் நேமை நல்லா பிராண்டடாக நான் மதுரையில் உருவாகியிருக்கேன். மதுரை மக்களோட ஆதரவுனால தமிழ்நாடு ஃபுல்லாக ப்ளஸ் அதர் ஸ்டேட்டு கர்நாடகா, கேரளா இன்டீரியர் டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதே மாதிரி உங்களோட ஆதரவு எங்களுக்கு என்றைக்குமே தேவை.